கால பிரதமர் மோடியின் சிறப்பான ஆட்சியில் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். பாரத பிரதமர் 10 ஆண்டு கால ஆட்சியை சிறப்பாக நடத்தினார் என்று தெரிவித்த அவர், எந்த பகுதியிலும் சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கருத்து தெரிவித்தார். பிரிவுகளுடைய மக்களும் பொதுமக்களும் மிகுந்த நல்ல வரவேற்பை அளித்தார்கள். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சார், வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறதுல தேர்தல் ஆணையம் குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் தேர்தல் ஆணைய அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. முதல்ல ஒரு அறிவிப்பாங்க, சதவீதத்தை வர திருத்தம் பண்ணி அறிவிப்பாங்க. அதில் ஒன்று குழப்பம் சார். பொறுத்திருந்து பாருங்க. தமிழகத்திலிருந்து கேரளாவை நோக்கி சென்ற லாரி ஒன்று சோதனை சாவடியில் நிறுத்தாமல் வேகமாக சென்றதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த லாரியை பின்தொடர்ந்து மடக்கி பிடித்தனர். விசாரணையில் லாரி ஆலங்குளத்திலிருந்து அஞ்சல் பகுதிக்கு ஜல்லிக்கற்கள் லோடு ஏற்றி செல்வதும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு கற்கள் ஏற்றி செல்லப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து லாரி எண்ணை சோதனையிட்ட காவல்துறையினர் லாரியின் எண் போலியானது எனவும் போலி எண் மாற்றி அதிக அளவில் ஜல்லிக்கற்கள் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்படுவதை உறுதி செய்தனர். தொடர்ந்து லாரி ஓட்டுநர் கேரள மாநிலம் கொட்டாரக்கரையைச் சேர்ந்த ரெஜ்ஜி என்பவரை கைது செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிப்பாளையம் அருகே இரவு நேரத்தில் இருசக்கர வாகனம் திருட்டு. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். இவர் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். வழக்கம் போன்று பணிக்கு சென்று வீடு திரும்பிய பிரசாந்த் தனது இருசக்கர வாகனத்தை இரவு வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு வீட்டில் உறங்கியுள்ளார். பின்னர் காலை வீட்டின் வெளியே வந்து பார்த்தபொழுது தனது வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது அதில் இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதும், தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து இன்னொரு இளைஞருடன் இருசக்கர வாகனத்தில் செல்வதும் அதில் பதிவாகியிருந்தது. இதுகுறித்து பிரசாந்த் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளிப்பாளையம் போலீசார் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனம் திருடப்படுவது அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி பகுதியில் பாப்பாரப்பட்டி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் குமரவேல் உத்தரவின் பேரில் பாரப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் மாரி மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் ராஜாராம் ஆகியோர் வாகன தணிக்கை மேற்கொண்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வாகனத்தில் இருந்த 2 இளைஞர்களை விசாரித்ததில் அந்த இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். அதில் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்கள் இருசக்கர வாகனத்தையும் அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் கடத்தி செல்ல இருந்த 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து பின்னர் 2 இளைஞர்களையும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பனைக்குளத்தை சேர்ந்த செல்வம் மகன் கார்த்திகேயன், மற்றொருவர் வெள்ளாளமுத்தூரை சேர்ந்த முருகேசன் மகன் தமிழரசன் என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாரித்தபோது இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கோயம்புத்தூரிலிருந்து ஒசூருக்கு விற்பனைக்காக கஞ்சா கடத்தி சென்றது தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சாவையும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இடத்திற்கு அருகில் 2 நபர்கள் மீது கொடூர தாக்குதல் சம்பவம் அரங்கேறியது கள்ளழகரை காண வந்த பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியில் மதுரை ஆழ்வார்புரத்தை சேர்ந்த கார்த்திக் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி பகுதியைச் சேர்ந்த சாமிக்கண்ணு என்பவரின் மகன் சோனை நண்பர்களான இவர்கள் இருவரும் மதுரை மதிச்சியம் பகுதியில் அயன்கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இவர்கள் இருவரையும் சரமாரியாக கத்தி மற்றும் அறுவாள் ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளனர்.
இதில் படுகாயமடைந்த இருவரும் பலத்த காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சோனை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து மதிச்சியும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினை, முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என சந்தேகத்தில் மதிச்சியும் காவல்துறையினர் சிலரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.